கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உன் ராஜ்யம் எங்கள் மத்தியில இறங்கி வருவதாக. எங்களுக்குள்ளே உன் ராஜ்யம் செய்யப்படட்டும். ஆண்டவர், நீங்க ஆளுகை செய்ய எங்களோடு பேசுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களாகனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்மையை பின்பற்றுகளாக இருக்கிற நீங்க நன்மை செய்து நீங்க அதை பின்பற்றிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க நன்மை செஞ்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு தீமை செய்கிறவன் என்ன பண்ணுது யார் என்பது ஒரு கேள்விக்குறி போட்டுது. ஆமா. அப்ப நன்மை செய்கிறவராக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது யாருன்னா, இந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் 2000 வருடங்கள் முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, நாம் வாழுகிற பூமியிலே, நம்ம இருக்கிற பூமியில இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. 100க்கு 100 தேவனாகவும் மனிதனாகவும் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே அவர் வாழ்ந்திருந்தார். நன்மை செய்கிறவர் போற இடங்களெல்லாம் அற்புதம், போற இடங்களெல்லாம் வியாதி சுகமாகுது, போற இடங்கள்லாம் சமாதானம் உண்டாகுது. இயேசு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம், எந்தெந்த தெருவுகளா, எந்தெந்த கிராமத்து, எந்தெந்த பட்டணம்லாம் போறார், நன்மை செய்கிறவராகவே, வேற அவர் எதுவுமே ஆண்டவர் சொல்ல, நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அப்ப நம்மளுக்கு ரோல் மாடல் யாருன்னா ஜீசஸ் தான். அப்போ அவர் நன்மை செய்ய கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்க நன்மை செஞ்சுக்கலாம், நீங்க நன்மை செஞ்சு கொடுக்கலாம். ஆனா அதை நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கணும். இன்னும் வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறவன். அப்ப நம்ம நன்மை செய்யும் பொழுது என்ன பண்ணுமா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீமை செய்கிறவன் யார்? எனக்கு அவங்க தீமை செய்தாங்க, இவங்களுக்கு பில்லி சூனியம் பண்றாங்க, அவங்களுக்கு பில்லி சூனியம் பண்றாங்க. ஒருத்தனும் உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ண முடியாது, ஒருத்தனும் உங்களுக்கு ஏவல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இயேசுவின் வழியை பின்பற்றுகிறவர்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க தீமை விட்டு விலகிட்டீங்க, தீமையை பின்தொடரல, தேவன் செய்த நன்மைகளை என்ன பண்றீங்க, நீங்க நன்மையை பின்பற்றுவா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தீமை செய்யாம நன்மை செய்யாம இருந்தா என்ன பண்ணுமா? ஆமா, நான் இது வரைக்கும் உங்களுக்கு இது நன்மை செய்யாம இருந்தா என்ன பண்ணுமா? ஆமா, பாவம் வீட்டு வாசப்படியில படுத்திருக்குமா, பாவம் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கும். அருமையா தேவ பிள்ளைகளே, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பலத்த கிரிகளை செய்ய நம் தேவன் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்யலாம். ஆமா, சோதரம் உங்க கிராமத்துக்கு, ஆமா, நம்ம இருக்கிற இடங்களில, ஆமா, இந்த சூழ்நிலைகளை என்ன பண்ணுவோமே, ஆமா, அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ண, எந்த தீங்கும் உங்களை என்ன பண்ணுது, அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஒரு அன்பான வார்த்தை அவங்கள பேசினாலே அது ஒரு நன்மை தான். ஆமா, ஸ்தோத்திரம். ரோட்டை அவங்க கிராஸ் பண்ணி விட்டாலே, ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு, ஒரு கஷ்டப்படுறவங்க ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறது, ஆமா, பசிக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, ஸ்தோத்திரம். தாய் தாப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு செய்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமா, அந்த நன்மையை எப்படிமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை கற்றுக் கொடுக்குறார். சில பேர் தான தர்மம் செஞ்சா எனக்கு பரலோகம் கிடைச்சிரும் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த நன்மை செய்யக்கூட நம்மளுக்கு வரும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசுவை பின்பற்றாம நம்ம எந்த நன்மை செஞ்சாலும் அதுக்கு பிரதிபலன் கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ண, நீ நன்மை செய்களை பின்பற்ற விடாதுங்க. அப்ப யாரை நம்ம பின்பற்றணும்? ஆமா, நன்மை செய்கிற ஆண்டவரை நம்ம பின்பற்றினா நம்மளை என்ன பண்ணும், ஆமா, எந்த தீமையும் நம்மளை என்ன பண்ணாது, எந்த விதமான போராட்டங்களோ, நம்ம போராட்டங்கள் வரும், போராட்டம் இல்லை, அந்த போராட்டத்திலிருந்து தப்பித்து கொள்ள வழியை தேவன் உண்டு பண்ண. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர்கள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. நன்மை செய்யுங்கள், நன்மையை செய்ய படியுங்கள், நன்மையை பின்தொடருங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருமே உங்களுக்கு தீமை செய்ய, அவங்க சொல்லுவாங்க, அப்பா அந்த அம்மா நல்லவங்க, இந்த ஐயாவா ரொம்ப, இந்த தம்பியா நல்லா அருமையான சரி, அவங்கள்ட்ட போயிட்டு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுவாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, மனம் வருந்துவாங்க.
உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவங்க மேன்மையாக தேவன் வைப்பார். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவரே நீ நன்மை செஞ்சிருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் நன்மையை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே யாராருக்கு என்ன நன்மை செய்யணுமோ அந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தாவின் பிள்ளைகளை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா தீமைக்கு விலக்கி உனக்கு தீமை செய்கிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, நான் யாரையும் கிட்டே நெருங்க விடாதபடிக்கும் இந்த பிள்ளைகளை வேலி அடைப்பதற்காய் நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.